ஹே காய்ஸ் வெல்கம் டு கேமிங். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபேப்ரிகேட்டருக்கு ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு ப்ரோ கேட்டிருந்த ஸ்பைனோ மெயின்டைன் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பார்த்துடலாமா? ரைட்டு நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ஷூட்லாம் இருக்குது. நம்ம கொஞ்சம் லெவல் கூடணும். இந்த லோ லெவல் பர்ஷூட்டெல்லாம் நம்ம முடிச்சு வைக்கணும் நண்பர்களே. கம்மியாக தான் நண்பர்களே இந்த பர்ஷூட்லாம் இப்போதைக்கு நமக்கு எக்ஸ்பி கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு வைப்போம். நம்ம ஏற்கனவே 57வது லெவல்கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம ஒரு 20-30வது லெவல்லே முடிக்க வேண்டிய பர்ஷூட்டு. இதெல்லாம் நம்ம இன்னும் வச்சுருக்கோம். பரவாயில்ல, இன்னும் பொறுமையாக முடிச்சிக்கலான்னு நினச்சேன். ஏன்னா நிறையா வேலை ஓடினதுனால அதை நான் கவனிக்கவே இல்லை. லூட் அடித்து கிரைண்ட் அடித்து நமக்கு லெவல் டக்குன்னு கூடிடுச்சு. இந்த பர்ஷூட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இந்த லாவா கேவ் பக்கத்தில் வர சொல்லியிருந்தாங்க. இந்த லாவா கேவில் லைட்டாக இறங்கி அட்டண்டன்ஸ் போட்டு போகணும் நண்பர்களே. அவ்வளோதான், இந்த பர்ஷூட் முடிஞ்சிடும். இந்த லாவா கேவோடைய என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்கும். எனக்கு தெரியும் எங்கடா இருக்குடே, இந்த தான் இருக்கும். எங்கே இருக்குங்கிறத மறந்துட்டேன். இந்த லாவா கேவ் வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது நண்பர்களே. இது ஒரு வாட்டி ஆர்க்கு 2-3 வாட்டி விளையாண்டுருக்கேன். பட் லாவா கேவில் ரன் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. அதுக்கடுத்து இன்னும் நிறையா பர்ஷூட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே மண்டை காஞ்சிடும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா எல்லாமே லோ லெவல் பர்ஷூட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான பர்ஷூட் தான். சரி, இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அடுத்த பர்ஷூட்டையும் முடிப்போம். டேம் ஈக்குவஸ்ங்கிற ஒரு பர்ஷூட்டு ரொம்ப நாளாக நம்மகிட்ட கிழக்கு. அந்த ஒரு குதிரை இருக்கும் நண்பர்களே, அது பேர் ஈக்குவஸு. அதை டேம் பண்ணால் போதும். ஆனால் அது ஒன்றும் ஈஸின்னு நினச்சிடாதீங்க. பயங்கரமான ஆள். இவன் ஓடுற ஓட்டத்துக்கே நமக்கு டென்ஷன் ஆயிரும். நின்றுங்க, அதுக்கு பொறுமையாக கேரட்டு கொடுத்து இனி டேம் பண்ணணும். இவன் எங்கெல்லாம் ஓடுவானோ டேஞ்சரஸ் அனிமல்கிட்டருந்துலாம் இவனை காப்பாற்றி நம்ம மிதி வாங்கி இவனை நம்ம டேம் பண்ணணும். சரி ரைட்டு, பார்த்துக்கலாம். நான் மிதி வாங்கி அடி வாங்கியா டேம் பண்ணிட்டு வாரேன் நண்பர்களே. எப்படியாவது இவனை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு 10 வாட்டிக்கிட்ட பைட் எடுத்தோம்னா டேம் ஆயிரும். ரைட் நண்பர்களே, கடைசி பைட்டுக்கு வந்துட்டான் அவ்வளோதான் நண்பர்களே. மேலுவேன் டேம் பண்ணியாச்சு. இவன் வந்து நல்லா ஓடுவான் நண்பர்களே. டக்குன்னு ஓடுவான் ஃபாஸ்ட்டாக ரொம்ப. அதனால் இவன் நல்லது தான். ஹெவி வெயிட்டு தூக்கலனாலும் ஓரளவுக்கு கரெக்டாக இருப்பான். மட்டும் இல்லை, நம்மளால் இவனை வச்சு நார்கோட்டிக்கு, அதுக்கடுத்து இந்த ஃப்ளின்ட்டு இதெல்லாம் இவனுடைய இன்வென்ட்ரியிலே செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இவன் இன்வென்ட்ரியில் இன்னொரு கயிறு கிடைக்கும் நண்பர்களே. அதாவது இந்த கவ்பாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கையில் ஒன்று, அந்த மாதிரி ஒரு கயிறு கிடைக்கும். ஆனால் அதை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. சரி, இவனுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு விடுவோம் நண்பர்களே. பேரை வச்சா தான் இந்த பர்ஷூட் முடியும். ரன்னர்னு பேரை வச்சு விடுவோம். ஏன்னா பல மணி நேரமாக இவனை ஓடி தான் நான் டேம் பண்ணியிருக்கேன். சரி ரைட்டு, இவனுக்கு ரன்னர்னு பேரை வச்சாச்சு நண்பர்களே. அதுக்கடுத்து உள்ளவனுங்களை அடுத்து டேம் பண்ண ஆரம்பிப்போம், பகலாகட்டும். ரைட் நண்பர்களே, இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேம் கேலிமஸுங்கிற இந்த பர்ஷூட்டை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுவும் நம்மகிட்ட ரொம்ப நாளாக கிடைச்சிருக்கு. அடப்பாவைகளா, ஒரே ஒரு போலா தாண்டா இருந்துச்சு, அதையும் வேஸ்ட்டாக்க வச்சிட்டிங்களா? சரி, இவனை எப்படியாவது அம்புட்டே டேம் பண்ண பார்ப்போம். என்கிட்ட வேறு ட்ராங்கியரஸ் வேறு கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நான் ரொம்ப நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் நண்பர்களே. இந்த ஸ்பைனோலாம் ட்ரை பண்ணி அவன் செத்து தான் போயிருக்கானே தவிர அவன் மயக்கமே போடலை. ஏன்னா வேறு ஏதாவது டைனோசர்ட்ட அடி வாங்கி வச்சுருக்கான். அதனால தான் நம்மகிட்ட டேம் ஆகலாம் அவன் ஈஸிக்குள்ளே. எல்லோரும் செத்து போயிட்டானுங்க நண்பர்களை, கஷ்டப்பட்டு நான் டேம் பண்ண பார்த்து. இருந்தாலும் பரவாயில்ல, அவனுங்களாலேயே ட்ராங்கியூஸ் ரொம்ப காலியாச்சு. ஓகே, இப்போதைக்கு அவன் மயக்கம் போட்டுருவான்னு நினைக்க 200 உயிர் இருக்கான். அடப்பாவி, ட்ராங்கியர் காலியா? நான் அது தெரியாமல் டச் பண்ணிகிட்டு இருக்கேன்டா. ஓகே ரைட்டு, ஏரோஸ் நம்மகிட்ட நிறையாவே இருக்குது, அதை பற்றி கவலை இல்லை. என்ன நார்கோட்டிக் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்கோட்டிக் இன்னும் செய்யணும். ஆனால் பரவாயில்ல, வீடு பக்கம் தான், அதனால் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. இவனை ஐயோ எவனோ வந்துட்டான் நண்பர்களே, எவனோ வந்துட்டான்டா. எவன்டா அது? அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளை ஒரு பிடிச்சிட்டான். செத்துருவோமோ ஒரு வேலை. நம்ம கத்திக்கு நம்ம டைம் கொடுத்தோம்னா போதும், ஒரே ஒரு வெட்டு தான். அவ்வளோதான் நண்பர்களே. இவன் என்ன நண்பர்களானா அவ்வளோதான், இவனையும் சொல்லி முடிச்சிட்டான் அந்த ரேப்டர். ஏன்டா அப்படி பண்ண? சரி விடுங்க, நமக்கு லக் அவ்வளோதான் நினச்சிக்கிட வேண்டியதான். அடுத்து ஒரு கேலிமஸ் மாட்டான் நண்பர்களே. கல்லுக்கு இடையில போய் சிக்கிக்கிட்டான். இந்த ஸ்டோன் இடையில சிக்கினதால நமக்கு ஈஸியாக போச்சு. டக்குன்னு நம்ம விட்டு மயங்க அடிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் இவனுக்கு ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ ஹெச்பி இருக்குது, எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துடணும். இன்னும் பாருங்க, அவ்வளோ அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். நல்ல வேலை அவனாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். இல்லைனா இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தேன்னா அவனே செத்துருப்பான். கொஞ்சம் பெரிஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது வச்சாலே போதும். ரிப்பேர் வேறு பண்ணணுமா, க்ளவுஸை வேறு பிஸ்டான் நண்பர்களே அந்த ரேப்டர் வந்து.
பரவாயில்ல, ஷார்ட் கன்னுக்கான புல்லட் இல்லை. இப்போதைக்கு நம்ம இவனை டேம் பண்ணிடலாம். அது வரைக்கும் ஓகே. மெதுவாக டேம் ஆகட்டும் நண்பர்களே. நான் உங்களுக்கு இவன் டேம் ஆக காமிக்கிறேன். டேம் ஆகி முடிக்கட்டும். ஏன்னா இவன் டேம் ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்திட்ட எடுத்துக்கிட்டான். அழுத்துறானுங்க நண்பர்களே. இப்போ உள்ள டேம் பண்ணுற எல்லா டைனோசருமே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசி பைட் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இவனை டேம் பண்ணுறது தான் நண்பர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன், காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன். இன்னும் இந்த பையன் டேம் ஆக மாட்டேங்கிறான். எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இவன் பைட்டிங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் ஒரு பைட் எடுக்கணுமா? அடா வெண்ணெய்ங்களா, இன்னும் எவ்வளோ நேரம்தாண்டா ஆகும்? ஓகே, நமக்கு வேறு சாப்பாடு பசி எடுத்துடுச்சு கொஞ்சம். ஓகே, சாப்பிட்டாச்சு. சீக்கிரம் டேம் ஆகுடா. உன்னைய டேம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது நண்பர்களே. ஃபேப்ரிகேட்டர் இருக்கே. ஆயில் எடுக்கிறதுலாம் நம்ம ப்ராப்ளமே இல்லை. ஆயில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஃபுல்லாக சீயில் ஃபுல்லாக ஆயில் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். ஆயில் வேணும்னா நம்ம டக்குன்னு போய் எடுத்துக்கலாம். ரைட் நண்பர்களே, கேலிமஸ் டேம் ஆகிட்டான். இவன் தான் ஃபாஸ்டஸ்ட் அனிமல் இந்த லேண்டுன்னு போட்டிருக்காங்க. அதுவாக உண்மையாக இல்லையானுங்கிறத மட்டும் கமெண்டில் போட்டு விட்ருங்க. ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கிறான். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் ஃபாஸ்ட்டாக தெரில இவனை பார்க்குறதுக்கு. ஓகே நண்பர்களே, அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு போட்ட செஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் இவனுடைய சேடில். இந்த இருக்குது பார்த்தீங்களா? பல வருஷமாக இதெல்லாம் தொடவே இல்லை. இன்னும் நம்ம ஆர்மருக்கு தான் நண்பர்களே அப்கிரேடே ஆகலை. சும்மா இருந்துக்கிட்டு இருக்கோம். எந்த இதுவுமே நம்ம அப்கிரேட் இல்லை. முதல்ல பர்ஷூட்டை முடித்தா தானே அப்கிரேட் ஆக முடியும். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக அந்த ஹார்டான பர்ஷூட்ஸ் எல்லாத்தையுமே முடிக்கலான்னு இருக்கிறேன். எப்படி ஏனுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பர்ஷூட்டை முடிப்போமா இல்லைனா வேறு ஏதாவது செய்யலாமான்னு சொல்லுங்கள். ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டேம் பண்ணிட்டேன். எனக்கு தேவையானது இப்போ எல்லாமே இருக்குது. பேசிக்காக பறக்கிற டைனோசர் டேம் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஸ்பைனோ டேம் பண்ண சொன்னாங்க. எப்படியாவது பண்ணிடுவேன் இன்றைக்கி. அதனால் மோஸ்ட்டாக வந்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லைனா நான் ஃபுல்லாகவே பர்ஷூட்டை முடிக்க போகிறேன். பர்ஷூட்டை முடித்து நம்ம லெவலப் ஆகும். ஓகேவா நண்பர்களே? இவனுக்கு என்ன 14 லெவலப் கொடுத்துருக்காருங்க. நல்ல வேலை. இவனுக்கு நல்லா தான் நண்பர்களே. இவனுக்கு ஹெச்பி போட்டு வச்சிடலாம். ஏன்னா இவனுக்கு வெறும் 150 ஹெச்பி தான் இருக்குது. இதெல்லாம் தாங்க மாட்டான் கன்ஃபார்ம். ஒரு 6 அணத்தை ஹெச்பிக்கு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் வெயிட்டுக்கு போடுவோம். ஏன்னா நம்ம இவனை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவோம். எப்போவாது வெயிட்டு எப்போவாது லேண்டில் ட்ராவல் பண்ணுறது பரவாயில்ல. இவன் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கான் நண்பர்களே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பல அடிகள் வாங்கி மிதிகள் வாங்கி ஒரு ஸ்பைனோவை மயக்கம் போட வச்சுட்டேன் நண்பர்களே. அன்கான்ஷியஸ் ஆக்கியாச்சு. இப்போ இவனுக்கு ப்ரைமீட் வச்சுருவோம். 97 இது இருக்குது நார்கோட்டிக்கு. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா இவனுக்கு ப்ரைமீட் எடுத்து வைக்கிறது தான் என்னுடைய வேலையாக இருக்க போகுது. மிச்சபடி இவனை வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இவன் எதுக்கு யூஸ் ஆவான்னு தெரியாது. ஆனால் அந்த ப்ரோ சொன்னார், இது எப்படியாவது டேம் பண்ணிடு ப்ரோன்னு. கொஞ்சம் பவர்ஃபுல்லுன்னு தான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஸ்பைனோ டீரெக்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இவன் கொஞ்சம் பவராக தான் தெரிஞ்சான். ஆனால் எல்லா டைம் போய் ஈஸியாக அடி வாங்கி செத்து தொலைஞ்சது தான் அதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டைம் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இவன் கேஷுவல் இல்லைனா ஹார்டு மோடில் வச்சா இவன் பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இருக்கிறதோ ஈஸி மோடு. அதனால் மோஸ்ட்டாக பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டான். ரைட், கொஞ்சம் ப்ரைமீட் கிடச்சிது நண்பர்களே. கடைசியில் ஒரு வழியாக டைம் ஆக போகிறான். டேம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக அந்த பிராண்டோ எல்லாரையும் அடித்து அவ்வளோதான் நண்பர்களே. டேம் ஆகிட்ட நண்பர்களே. கடைசியில் ஒரு வழியாக பல அடிகள் வாங்கி மிதிகள் வாங்கி நம்ம வந்து இவனை டேம் பண்ணியாச்சு. கொஞ்சம் இவனுடைய இன்வென்ட்ரியில் மீட்டு மட்டும் வச்சு விட்ருவோம் நண்பர்களே. ஓகே, இந்த மீட்டே சாப்பிட்றா, நல்லா சாப்பிட்றா. இவனை வீட்டில் மட்டும் கொண்டு போய் விட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இவனை எவ்வளோ பெருசாக இருக்கான்னு. டீரெக்ஸுக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் நல்லா ஆள் பல்காக தான் இருக்கான் நண்பர்களே. இவனுடைய பவர் என்னங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ஷூட் ஆரம்பிச்சு விட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம ஈஸியாக நிறையா தான் முடித்தோம்ல, அதில் ஒன்று தான் ரேப்டரை டைம் பண்ணுறது. ரேப்டரை டைம் பண்ணுறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நண்பர்களே. போனோமா போலோவை எடுத்து போட்டாமா, அவ்வளோதான். போலாவை போட்டு பிடிச்சாச்சு. ஒரே அம்பளம் மயக்கம் போட்டான். 17வது லெவலு. கொஞ்சம் மீட் எடுத்து வைக்கிறோம். இதில் என்ன கொடுமைனா, நான் வீட்டில் விட்டுருந்த ரேப்டர்ஸ் இங்கே வந்து நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரே ஒரு ரேப்டர்ஸை மட்டும் ஒரே ஒரு மிஷினில் தெரியாமல் இங்கே கொண்டாந்து விட்டேன். அந்த ரேப்டர் இன்னும் இங்கே நிற்கிறான் நண்பர்களே. ஒரு வழியாக இவன் டேம் ஆகி விட்டான். இப்பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோடானை டேம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பர்ஷூட் கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெட்ரோடனை சும்மா டேம் பண்ணி விட்டுட்டு போயிருந்தேன். அவனையும் டேம் ஆகியிருந்தான். ஏன்னா அடிக்கடி நம்மகிட்ட உள்ள ஃப்ளையிங் டைனோசர் செத்து போயிருதுல்ல. அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம டேம் பண்ணி வச்சுப்போன்னு சொல்லி ஒரு 2-3 பெட்ரோடானை டேம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நமக்கு கிடைச்ச எல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோடனுடைய சேடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரேப்டரை டைம் பண்ணதுக்கு ரேப்டர் சேடல் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வேணுன்னா போட்டுக்கலாம்.
ரைட்டு நண்பர்களே, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றும் ஒர்க் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கிபிள் மட்டும் மேட் பண்ணால் போதும். அதுக்கடுத்து ஃபேப்ரிகேட்டருக்கு ஃபியூல் செய்யணும். அதுக்கடுத்து ஜெனரேட்டர் செஞ்சு நம்மகிட்ட ஏற்கனவே கொஞ்சம் லைட்டு ப்ராப்ளம் தான் நண்பர்களே. நைட் ஆச்சுன்னா நம்ம வீடு ரொம்ப இருட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டி ஒரே ஒரு லைட் மட்டும் வச்சு விட போகிறேன். நான் நினச்சேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைட் இருக்குது நம்மளுடைய கிராஃப்டிங் இதெல்லாம். ஆனால் அந்த லைட்டு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நான் ஃபேப்ரிகேட்டரில் தான் செஞ்சேன். ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது வெளிச்சம். அதே மாதிரி ஏதாவது பவர்ஃபுல்லான லைட் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள் எத்தனாவது லெவலில் அன்லாக் ஆகுதுன்னு. ஒரு பவர்ஃபுல்லான லைட்டு நல்லா நம்ம வீடுக்கே நல்லா வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஒரு லைட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. எப்படியாவது நான் வந்து வீடு ஃபுல்லாக வச்சு விட்றேன் எப்படியாவது. ஓகே, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபியூல் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. வீட்டு பக்கத்தில் உள்ள கடலில் போய் தான் நண்பர்களே ஃபுல்லாக ஆயில் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் ஆயில் இருக்குது, ஆனால் நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் போய் எடுக்கிறதுக்கு போகலை. ரைட்டு, முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கேசோலினும் செஞ்சாச்சு. கேசோலின் செய்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நம்ம ஃபரண்ட்டில் பார்த்திங்கன்னா லெதரையும் ஆயிலையும் தூக்கி சூடு பண்ண போட்டாலே போதும், நமக்கு கேசோலின் ரெடி. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் செய்யணும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் நம்மளால் முடிஞ்சால் எவ்வளோ செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, 100 செய்ய முடியுதா? நமக்கு 100லாம் தேவையில்ல. நமக்கு ஒரு 10 இருந்தால் போதும், 10 இருந்தாலே போதும். நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சால் போதும். முதல்ல ஜெனரேட்டர் செய்யணும். அதுக்கடுத்து முக்கியமான இந்த லைட்டு நான் சொன்னேன்னா இந்த லைட்டு தான். அதுக்கடுத்து ஒரு கன்னும் கிடச்சிது அதே இதில், பிஸ்டல். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. நமக்கு இப்போதைக்கு இந்த ஜெனரேட்டரே செஞ்சு பார்ப்போம், ஓகேவா? ஜெனரேட்டர் செஞ்சுட்டு அவுட்லெட் இருந்தால் தான் எல்லாத்துக்குமே கரண்ட்டு பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன், பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஜென்ரேட்டர் இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட செஞ்சது கிடையாது. ஆர்க்கில் செஞ்சுருப்பேன், ஆனால் இது யூஸ் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. அவுட்லெட்டுங்கிறது வந்து கரண்டை வந்து சப்ளை பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் கிறிஸ்டல் இருக்குது லைட்டு செய்கிறதுக்கு கிறிஸ்டல் தேவைப்படுது. அடுத்த வீடியோவில் நம்ம வேணால் நிறைய கிறிஸ்டல் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு 100 கிறிஸ்டல் கிட்ட கலெக்ட் பண்ணிடலாம் நண்பர்களே, நம்ம நினச்சா. இப்போ ஏன்னா நம்ம போக வேண்டியது ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. நான் நினச்சா பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறோம், கிறிஸ்டல் கலெக்ட் பண்ணுறோம், வாரோம், அவ்வளோதான். ஒரு மவுண்டைன் தான் நண்பர்களே. அதுக்கடுத்து ஜென்ரேட்டரும் எடுத்தாச்சு. இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த இதுலேருந்து அப்சீடியன்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அடுத்த வீடியோவிலேருந்து. ஏன்னா கஷ்டமாக இன்னும் நமக்கு நிறையா ஹார்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வந்து ஜென்ரேட்டர் செஞ்சாச்சு. இன்னும் இதுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தா தான் லைட்லாம் எரிய வைக்க முடியும். ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு நம்ம ஒயர் கிராஃப்ட் பண்ணாலே போதும். இப்போதைக்கு இவனுக்கு ஃபியூல் வச்சு விட்ருவோம் நண்பர்களே. ஃபியூல் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, அதில் எவ்வளோ ஃபியூல் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு ஒரு 20 ஃபியூல் இருந்தாலே போதும், நம்மளால் முடிஞ்சளவுக்கு. டேய் நீ வேறு ஏன்டா குறுக்க வேறு ஆடு போதும் நண்பர்களே. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே வச்சு விட்டோம்னாலே நம்மளால் நிறையா யூஸ் ஆகும். ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபியூலே. பரவாயில்ல, யூஸ் ஆகும். ஓகே, டேன் ஆன் பண்ணிடுவோமா? அவ்வளோதான் நண்பர்களே. ஜென்ரேட்டர் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. இனி பவர் சப்ளை வரும். நம்ம இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இனி கொடுக்குறது தான் மிச்சம். ஆனால் இதோடைய சவுண்டு தான் கரமுறைன்னு டென்ஷன் ஆகுது நண்பர்களே. ஏன்னா ரொம்ப சவுண்டாக இருக்குது. சும்மாவே நான் டென்ஷனாகவே சென்சிட்டிவாக இந்த சவுண்டுக்கெலாம். அதான் ஓகே, ரைட்டு. இப்போதைக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் செஞ்சு நம்ம அவுட்லெட் ஒன்று செஞ்சாச்சு. நான் வந்து லைட்லாம் செஞ்சு வச்சுட்டேன் நண்பர்களே. அந்த லைட்டுக்கு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இனி இதை அவுட்லெட்டை வந்து கனெக்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். லைட் எரிய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, அவுட்லெட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டை ஆன் பண்ணி பார்ப்போம் எரியுதா இல்லையான்னு. ஆன் பண்ணுறது ஒரு இது இல்லை, ஏதோ எலக்ட்ரிக் பாஸ் ஆகுற மாதிரி தான் தெரியுது. ஆன் பண்ணி விட்டு பார்ப்போமே. ஆமாம் நண்பர்களே, எரியுது. ஆனால் பகலில் ஒன்றும் தெரியாது. நைட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. நைட்டு பார்த்தீங்களா எரியுது போஸ்ட்டு. ஆனால் ரொம்ப ஒன்றும் பவராக இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் அப்போ கொஞ்சம் வைப்போம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நான் வைக்கிறேன். கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்மகிட்ட இனி வுட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அதுக்கடுத்து கிபிள் மேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிபிளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரிசர்வேஷன் பின்னில் வந்து நம்மளுடைய பிரைமேட் ஜர்க்கின் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் கடைசியில் செஞ்சுட்டேன். மொத்தமாக 35 நிமிஷத்துக்கு ஓடிட்டு இருந்துச்சு நண்பர்களே பிரைமேட் ஜர்க்கின் கிராஃப்ட் ஆகிறதுக்கு. இந்த கிபிளையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை வச்சு ஒரு டைனோசர் வேணால் டேம் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான், ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருப்படியாக ஒரு ஸ்பைனோ டேம் பண்ணியிருக்கோம். டேம் பண்ணுறதுனா அதுக்கடுத்து நிறையா பர்ஷூட்டை முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பைனோ எப்படி இருக்காங்கிறதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.
இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது ஐஹெச் கேமிங்.